அப்படின்னா ஆவிக்கு அந்த நாட்களில் பேயின்வாங்க. எனிதிங் ஸ்பிரிட்னா இஸ் கோஸ். கிரேக்க வார்த்தையில், எபிரியர் வார்த்தையிலும் சரி, கிரேக்க வார்த்தையிலும் சரி, ஓகே, பழைய இங்கிலீஷில் வந்து ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் வந்து பழைய இங்கிலீஷில் ஹோலி கோஸ், பரிசுத்தமான பேய். அப்படின்னா ஆவிக்கு அந்த நாட்களில் பேயின்வாங்க. எனிதிங் ஸ்பிரிட்னா இஸ் கோஸ். அப்போ ஹோலி கோஸ் அப்படின்வாங்க. அப்புறம் தான் அந்த வார்த்தை வந்து எல்லோரும் கோஸ்னாலே சில பேருக்கு மண்டை சுற்றி போயிடுமா, அதனால் ஸ்பிரிட் அந்த வார்த்தை வந்துருச்சு. மாடர்ன் இங்கிலீஷில் வந்தோடனே ஸ்பிரிட் ஆயிடுச்சு. ஓகே, பழைய இங்கிலீஷில் ஹோலி கோஸ் அந்த ஹோலி கோஸ் கம் அப்பான் யூ அப்படின்னு பிரசங்கியார். ஹோலி கோஸா, அது என்னடா பரிசுத்தமான பேய் அப்படின்னு. ஓகே, ஸோ பரிசுத்த ஆவி, ஓகே, உங்கள் ஆவியோடு கூட கிரியை செய்கிற அனுபவம் தான் இது. ஆனால் என்ன நடக்கும், அங்கே நடக்கிறது உங்கள் ஃபிசிக்கலையும் தாக்கும். அதனால தான் சில பேர் பரிசுத்தாவின் தொடப்பட்டோன்னே கீழே விழுந்து அப்படியே வைப்ரேட் பண்ணுவாங்க. சில பேர் பரிசுத்தாவி அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டோன்னே அவங்களுக்குள்ள அந்த ஆவிக்குரிய விழிப்புணர்வு வந்தோடனே என்ன ஆகும், அவங்க நிப்பாட்ட முடியாத அளவுக்கு அந்நிய பாஷை பேசுவாங்க. அது பாட்டுக்கு பறந்துக்கிட்டு இருக்கும். அவங்களா ஒரு ஹவர் கூட பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பயங்கர ட்ராமேட்டிக் சேஞ்சஸ் உங்கள் வாழ்க்கையில் காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஓகே, இதெல்லாம் நடந்து முடிஞ்சு, நான் சொல்கிறேன், இதெல்லாம் நடந்து அந்த ஒரு அனுபவத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி ஆகிரும், வேறு லெவல் ஆகிரும். உங்கள் பார்வை வேறையாயிரும், உங்களுடைய கவனம் வேறையாயிரும், உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேறையாயிரும். இன்றைக்கி நம்ம போகிற இந்த போதனைக்கு நமக்கு உள்ள ஒரு அனுபவம் வரலைன்னா நீங்கள் இன்னும் மதத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பீங்க. புரியுதா?